கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எபேசியர்கள் நிறுவம் 1 நான் உங்களுக்கு வசனத்தை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். 13ஆம் வசனம் சொல்லுகிறது, சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட பொழுது பரிசுத்த ஆவியானவரால் அவன் முத்திரையிடப்பட்டிருக்கோம் என்று சொல்லப்படுகிறது. ஏன் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் பரிசுத்த ஆவியினால் நம்மளை முத்திரையிட்டிருக்கிறார் என்றால் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருக்கு சொந்தமானவர்கள் மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார் என்பதற்கு ஆவியானவர் சுதந்திரத்தின் ஆச்சாரமாக இருக்கிறார். இன்னொரு மொழியாக்கம் சொல்கிறது, தேவன் தம் மக்களுக்கு வாக்களித்தபடி நாம் பெறுவோம் என்பதை பரிசுத்த ஆவியானவர் உத்தரவாதம் உள்ளவராய் இருக்கிறார். ஆம்பிரியமானவர்களை, தேவன் நமக்கு ஏராளமான வாக்குத்தத்தங்கள் இருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்கள்லாம் நாம் சுதந்தரிப்போம், அந்த வாக்குத்தத்தங்களை நாம் சொந்தமாக்குவோம் என்பதற்கு உறுதிப்படுத்துவதற்கு அடையாளமாக அச்சாரமாகத்தான் ஆவியானவரை நீங்கள் நான் பெற்றிருக்கிறோம். அந்த ஆவியான நமக்குள் இருக்கிறபடினால் நிச்சயமாக வாக்கு பண்ணப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களும் பெற்று இந்த பூமியிலே மேன்மையாக வாழ்வீர்கள், வெற்றியாக வாழ்வீர்கள். ஆகவே வாக்குத்தத்தங்களை உரிமை பாராட்டுங்கள், நன்றாக இருப்பீர்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, நன்றியோடும் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கான அது உறுதிப்படுத்தும் அடையாளமாக ஆவியானவர்கள் தந்தீரே, உமக்கு நன்றி. ஒவ்வொருடைய வாழ்வு செழிக்கட்டும், வாக்குத்தத்தங்கள் வாழ்க்கை நிறைவேறட்டும், நாம மகிமையடையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.